தங்கக் கோடாலி நேர்மையின் பலன். ஒரு நேர்மையான மரத்தொழிலாளி ஒரு பெரிய காடின் அருகே வசித்து வந்தான். அவன் தினமும் நதிக்கரையில் சென்று மரங்களை வெட்டிச் சமாளித்து வந்தான். ஒருநாள் அவன் வழக்கம் போல் மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தபோது அவனது இரும்பு கோடாலி பளார் என்று நதிக்குள் விழுந்துவிட்டது. ஆழமான நீரை நோக்கி பார்த்த அவன் அதை மீட்டெடுக்க முடியாமல் கவலையில் மூழ்கினான். அந்த நேரத்தில் ஒரு தேவராகத் தோன்றிய விஷ்ணு பகவான் அவனை நோக்கி, மரத்தொழிலாளி, ஏன் கவலையாயிருக்கிறாய் என்று கேட்டார். பகவனே, நான் மிகவும் ஏழை. என் ஒரே உயிர் மூச்சாக இருந்த கோடாலி நதிக்குள் விழுந்துவிட்டது என்று மரத்தொழிலாளி சோகம் தெரிவிக்கச் சொன்னான். அப்போதும் பகவான் அவன் நேர்மையை சோதிக்க ஒரு தங்கக் கோடாலியை நீரிலிருந்து எடுத்து காட்டினார். இதுவா உன் கோடாலி? மரத்தொழிலாளி அதனை பார்த்துவிட்டு, இல்லை பகவனே, இது என்னுடையதல்ல என்று கூறினான். அதன் பிறகு பகவான் ஒரு வெள்ளிக் கோடாலியை காட்டினார். இதுவா உன் கோடாலி? மரத்தொழிலாளி அதுவும் தன்னுடையதல்ல என்று மறுத்தான். அதன் பிறகு பகவான் அவனுடைய பழைய இரும்புக் கோடாலியை நீரிலிருந்து எடுத்து கொண்டு வந்தார். இதுதானே உன் கோடாலி? அவன் மகிழ்ச்சியுடன், ஆமாம், இதுதான் என் கோடாலி பகவனே என்று கூறினான். அவன் நேர்மையை கண்டு மகிழ்ந்த பகவான், நீ மிகவும் நேர்மையானவன். இந்த 3 கோடாலிகளையும் பரிசாக எடுத்துக்கொள் என்று கூறினார். மரத்தொழிலாளி மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி வீடு திரும்பினான். கதை நெறி. நேர்மையானவர்களுக்கு இறைவன் எப்போதும் மேலும் அதிகம் அருள்வான். இந்த கதையை சிறுவர்களுக்கு சொல்லி அவர்களை நேர்மையாக இருக்க ஊக்குவிக்கலாம்.